ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் 10. ஆத்மா ஆவாஷ்யம் இதம் விஸ்வம் யத் கிஞ்சித் ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதா மா கிருதஹ கஷ்ய சவித்தனம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஆத்மா பரமாத்மா ஆவாஷ்யம் எல்லா இடங்களிலும் வாழ்கிறார். இதம் இந்த பிரபஞ்சம், விஸ்வம் அனைத்து பிரபஞ்சங்களிலும் அனைத்து இடங்களிலும், யத் எதுவாகிலும், கிஞ்சித் இருக்கும் எல்லா பொருட்களும், ஜகத்யாம் இவ்வுலகில் எல்லா இடங்களிலும், ஜகத் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்தும், தேன அவரால், தியக்தேன கிளர்ந்தளிக்கப்பட்ட, புஞ்சீதா நீ அனுபவிக்கலாம், மா கூடாது, கிருத ஏற்க, கஷ்ய சவித் வேறொருவரின், தனம் சொத்தை. டிரான்ஸ்லேஷன். இந்த பிரபஞ்சத்தில் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் தமது பரமாத்ம ஸ்வரூபத்தில் எங்கெல்லாம் உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருள்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் இருக்கிறார். எனவே தனக்கென பகிர்ந்தளிக்கப்பட்டதை மட்டும் ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களின் சொத்தை ஒருவன் ஆக்கிரமிக்க ஆசைப்படக்கூடாது. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் நிலை உன்னதமானது என்பதை விளக்கிய பின் ஸ்வயம்புவ மனு பிரபஞ்சத்திலுள்ள செல்வங்கள் அனைத்தும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதை இப்போது விளக்குகிறார். மனுவின் உபதேசங்கள் அவரது சொந்த புதல்வர்களுக்கும் பேரன்களுக்கும் மட்டுமல்லாமல் மனித சமூகம் அனைத்திற்கும் உரியதாகும். மனிதன் என்னும் சொல் அல்லது சமஸ்கிருத மொழியில் மனுஷ்ய என்ற சொல் மனு என்ற பெயரிலிருந்து பெறப்பட்டதாகும். ஏனென்றால் மனித சமூகத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் முதல் மனுவின் வம்சத்தினர் என்பதே இதற்கு காரணமாகும். மனுவின் பெயர் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் 4வது அத்தியாயம் முதல் பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார்: இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனோர் இக்ஷ்வாகவே அப்ரவீத். அதாவது, அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனிதகுலத் தந்தையான மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் முறையே உபதேசம் செய்தார்கள். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். ஸ்வயம்புவ மனுவுக்கும் வைவஸ்வத மனுவுக்கும் ஒரே மாதிரியான கடமைகள் உள்ளன. வைவஸ்வத மனு சூரிய தேவனான விவஸ்வானுக்கு பிறந்தவர். அவரது புத்திரர் பூமியின் மன்னனாகிய இக்ஷ்வாகு ஆவார். மனுவே மனிதகுலத்தின் முதல் தந்தை என்று அறியப்படுவதால் மனித சமூகம் அவரது உபதேசங்களை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் 10 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.